ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வேண்டிய சீரியல் சிறகடிக்க ஆசை விட்டு போனது. ஸோ இன்னைக்கு நம்ம அத பண்ணிருவோம். இன்னைக்கு நம்ம சீன் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மீனாவும், முத்துவும் பரசு அங்கிள் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா, அவருடைய டாட்டர் தான் வந்து ஒரு பையன் மோகன் நெனைக்கிறேன். அவர கூப்ட்டு ஓடி போனதாக சொல்றாங்க லவ் பண்ணி. அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருச்சு. ஸோ இவர் வந்து முத்து கிட்ட ஹெல்ப் கேட்டு முத்து தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ஸோ அது சொன்ன வரைக்கும்லாம் சரிதாங்க. முத்து இறங்கி வேலை பார்க்குறதெல்லாம் சரிதான். ஆனா, முத்துவுக்கே வந்து அந்த பொண்ணுனுடைய டீட்டெயிலே தெரியல. அதான் இருக்கிறதுலே காமெடி அதுல. அப்ப அவர் கேட்குறாரு, "பவானி வந்து நல்ல பொண்ணு தானே? அது எதுக்கு? தெரிஞ்ச பொண்ணு தானே?" அப்படின்னு தெரியும். அப்படிதான் பேசுவாங்க. தெரிஞ்ச பொண்ணு போய் நீங்க நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்கள தெரியும்னா, நீங்க போய், "அவர் நல்லவர் தானே?" அப்படின்னு நம்ம பேசுவோம். கிடையவே கிடையாது. அவர் நல்ல பொண்ணு தானே? ஏதோ ஒரு ஏதோ ஒரு மருந்து கம்பெனில தானே வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்க. சரியா? 3வது பாயிண்ட் வந்து, அ அவ இதுவரைக்கும் நம்ம வந்து நான் பார்த்த வரைக்கும் அவ யார்கிட்டயும் லவ் பண்ணி பார்த்ததில்ல. வீட்டுக்கு வருவா, கடைக்கு போவா, வீட்டுக்கு வருவா, கடைக்கு போவா. அப்படி தானே அங்கிள் நீங்க சொல்லியிருந்தீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படி செஞ்சிருக்கலாமோ? யூகத்திலேயே பேசுறாரே தவிர்த்து, ஒரு கான்கிரீட்டா பேச மாட்டேங்கிறார். எப்போ வந்து பரசு அங்கிள் வந்து 40 இயர்ஸ் க்ளோஸ்னா, நீங்க சொல்லுங்க உங்க அப்பாவுக்கும் அ அ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்க 2 பேரும் 40 இயர்ஸ் க்ளோஸ்னா, அவங்க பசங்களையும், பொண்ணையும் உங்களுக்கு இப்படி தான் தெரியுமா? எவ்வளோ க்ளோஸா இருப்போம் நம்ப? சொல்லுங்க. ஸோ 40 இயர்ஸ் க்ளோஸ்னா, ரெகுலரா வீட்டுக்கு டெய்லி வராங்கன்னா, எப்படி இருக்கும்? அதுவும் பத்தாததுக்கு பரசனுடைய ஒய்ஃப முத்துவுக்கு அவ்ளோ தெளிவா பேசுறாரு. அப்ப அவ பொண்ண பத்தியே டீட்டெயிலே கரெக்ட்டா வெளிய வர மாட்டேங்குது. எல்லாமே யூகமாவே பேசிட்டு போறாரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்கிரீட்டா அத ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அந்த ஃப்ரேமே தப்பா இருக்கு. இருந்தாலும் செஞ்சுட்டாங்க. ரிலீஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டைம் அத கரெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அந்த ஃப்ரேம கரெக்ட் பண்ணணும். அதாவது முத்து வந்து ஒரு கான்கிரீட் கேரக்டர். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிற மாரி கொண்டு போம்போது, அவருக்கு பவானியினுடைய கேரக்டர கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி தெரிஞ்ச மாரி தான் பேசியிருக்கணுமே தவிர்த்து, அவர் டீவியேட் ஆகி இருக்கலாமோ, வச்சிருக்கலாமோ, வேல பார்த்துருக்கலாமோ, ஓடி போயிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்கவே கூடாது அவரு. ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப கண்டிக்கிறேன். இத கரெக்ட்டா கொண்டு போயிருக்கணும். ஏன்னா முத்துவனுடைய கேரக்டர் வந்து ஹீரோயிக் கேரக்டர். தெளிவா இருக்கிற கேரக்டர். அத வந்து நம்ம கரெக்ட்டா செஞ்சிருக்கணுன்றத நான் பதிவு பண்றேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி ஒரு டீவியேஷன் இருந்ததுன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வாட்டி இன்னொருக்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இத பத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனாவும், முத்துவும் அந்த பையன் மோகன் அப்பாவுடைய வீட்டுக்கு போயி சம்மந்தம் பேசுறதுக்கு போயிருவாங்க. போற வழியில பழம்லாம் வாங்கிட்டு, மீனா பின்னி வச்சிருந்த பூவையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருவாங்க. உள்ள போனோனமே, "சார், நான் தான் சார் அது. நீங்க தான்னா?" அப்படின்னு கேட்பாரு. உடனே, "இல்ல சார், உங்க பையன் கூட பவானின்னு ஒரு பொண்ணு ஓடி போனா இல்லையா? அவங்க வீட்டு சைட்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் உள்ள வந்து பேசுறேனே சார். உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருவேன்." உடனே அவரு, "வாங்க, வாங்க, வாங்க, வாங்க. உட்காருங்க, உட்காருங்கன்னு" ஏதோ முத்துவ 10 வருஷம் தெரிஞ்ச மாரியும், மீனாவ 10 வருஷம் தெரிஞ்ச மாரியும், "வாங்க, வாங்க உள்ள உட்காருங்க. இங்க உட்காருங்க, அங்க உட்காருங்கன்ட்டு" அ சாதாரணமா இது மாரிலாம் செய்ய மாட்டோம் இல்லையா? இந்த மாரி ஒரு இஷ்யூ நடக்குது அப்டின்னா, ரொம்ப அரகன்ட்டா இருப்போம். என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. நமக்கு ரொம்ப படபடப்பா வரும். எல்லாமே இருக்கும். ஸோ இவங்க வந்து ரொம்ப கூலா இவர் ஹேண்டில் பண்ற மாரியும், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கோவம் வரும். எப்படி? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அவங்க அப்பாவுக்கே கோவம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து, "சார், பவானி ரொம்ப நல்ல பொண்ணு சார்." அதுவே ஒரு காமெடி ட்ராக் தெரியுமா? நல்ல பொண்ணு அப்டின்னோனே, அவர் உடனே நல்ல பொண்ணு தான் இழுத்துட்டு ஓடி போகும் அப்டின்னாரு. ஓ! எனக்கு அதுல கொஞ்சம் நெறையா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சினாரியோ மாரி தெரிஞ்சது. ஸோ பவானிய பொறுத்தவரைக்கும், "சார், கேரக்டர் நல்ல கேரக்டர் சார். நல்ல பொண்ணுன்னு சொல்லணும் சார். கேரக்டர் நல்ல கேரக்டர் சார். அவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். அவங்க அப்பா, அம்மா சொல்ற பேச்ச நல்லபடியா கேட்டு நடந்துக்கக்கூடிய ஆளு. இது ஒண்ணுல மட்டும் தான் வந்து எப்படியோ அவ லவ்ல விழுந்துட்டா. அதற்கு கூட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பையன் வந்து ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனில மேனேஜரா இருக்க, அவர் சேல்ஸ்‌க்காக வெளிய வர, அந்த பார்மா கம்பெனிக்கும் அந்த மருந்து கடைக்கும் வந்துட்டு போன இடத்துல லவ் பண்ணியிருக்காங்க. இப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன குடுத்துட்டு, இப்படி தான் சேர்ந்துச்சுன்னு சொல்லணுமே தவிர்த்து, நல்ல பொண்ணு சார் அப்படின்னோனே, அவர் உடனே நல்ல பொண்ணு தான் இழுத்துட்டு ஓடுமான்னு கேட்பாரு. அப்புறம் சார், அ பரசு அங்கிளும் எங்க அப்பாவும் 40 இயர்ஸ் ஃப்ரெண்டு சார். சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? நீ 3 பெர்சனா தான் வந்திருக்க. அந்த அம்மா தெளிவா சொல்லும். 3வது மனுஷன் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமான்ட்டு. அப்ப அவங்க வீட்ல சொந்தக்காரங்களே இல்லன்னு தானங்க அர்த்தம். அது எப்படிங்க அது? யாராவது ஒத்துக்க முடியுமா? ஒரு வீட்ல சொந்தக்காரங்க இல்லன்ட்டு. நீங்க பாருங்க, இவங்களுடைய வீடு யாரு? இந்த மோகன் அப்பா, அம்மா வீட்டு சைட்ல மாமான்ற கேரக்டர் உள்ள வராரு. யாரு? இந்த ப்ரவுன் மணி. அவர் தான் வந்து இந்த துப்பு துலக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாரு. யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதையும் கண்டுபிடிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அங்கனைக்கெல்லாம் வந்து அந்த யாரு? நம்ம பரசு கிட்ட வந்து பேசிட்டு அத கன்வின்ஸும் பண்ணிடுறாங்க. அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல நான் சொல்றேன் என்னன்றது அப்புறம் வருவோம். ஸோ இங்க வந்து முத்து அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகல. யாரு? மோகனோட அப்பா கன்வின்ஸ் ஆகாதனால, "சார், நீங்க காதலுக்கு எதிரி இல்ல சார். நீங்க காதலுக்கு மரியாதை குடுக்குறால சார்." அப்படி இப்படின்னு மாத்தி பெரட்டி போட்டோனே, அ
கன்வின்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. அது அந்த ட்ராக்குமே சரியில்லை ஆக்சுவலாக. அதெல்லாம் அப்படி பேசியிருக்கவே கூடாது. காதலுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க வைக்கிறீங்கன்ட்டு. அதோட சூப்பர் வந்து சார் அந்த பேசிட்டு இருக்கும்போது அவர் கன்வின்ஸ் ஆகாதனால அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. யார் மோகனோட அம்மா வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. உடனே முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இவருக்கு உடனே கோவம் வந்துடும். தட்டு எடுத்துட்டு வாங்கன்னா அப்போ நீ வந்து என்ன இங்கே இது இப்போ சம்மந்தம் சம்மந்தம் பேச வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சார் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கே தான் வந்து அந்த காதலுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க சார், நீங்கள் காதலுக்கு எதிரில்லை சார், அப்படி சார் இப்படி சார்ன்ட்டு அவர் உடனே கன்வின்ஸ் ஆயிடுவார். மீனா அதுக்கு மேலே பிட்ட போடுவாங்க. பேசிகிட்டே இருக்கும் மீனா பார்த்தீங்கன்னா உடனே அந்த தட்டை வாங்கி கடன் பழத்தை அடிக்க அவங்க ஸ்பின்னை பூவையும் சேர்த்து வச்சுருவாங்க. அதில் வச்சுட்டு நம்ம சம்மந்தம் பேசியாச்சு, நான் உங்கள் பையனை நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லைங்க. அந்த இடத்துல எல்லாமே சீன் கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை ப்ராக்டிகாலிட்டி கொண்டு வரணும். முத்துவனுடைய கேரக்டர் ஹீரோயிக்காக காமிக்கிற இடம் வந்து இந்த இடத்துலையுமே காமிச்சிருக்கணும். இதை தவிர்த்து சரியான ஆங்கிள் அது கொண்டு போகல. பவானியை வந்து நல்லா தெரிஞ்சு அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் முத்துக்கிட்ட. பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை அந்த இடத்துல. பவானியை தங்கச்சி மாதிரின்னு சொல்லக்கூடாது. என் தங்கச்சி தான் சார், எங்கள் அப்பாவோட 40 இயர்ஸ் எங்களுடைய நண்பனாக இருந்தவரதோடைய பொண்ணு தான் அது. எனக்கு அவளை பற்றி தெரியும், என் தங்கச்சி. அதனால நான் உங்கள்கிட்ட பொண்ணு கேட்க வந்தேன், மாப்பிள்ளை கேட்க வந்தேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து தெளிவாக இல்லாதனால அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த சீனை. ஏன்னா இந்த சைடு பிரவுன் மணியோட கேரக்டர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் பாருங்கள், பிரவுன் மணி வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுவார். யார்? மோகனோட அப்பா கிட்ட பேசும்போது, மாப்பிள்ளை நான் பொண்ணோட அப்பாவை பார்த்துட்டேன், அவங்க அம்மாவையும் பார்த்துட்டேன், 2 பேர்கிட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னோன்னே, அப்படியா மாமா கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பார் அவர். ஸோ இந்த சைடு என்ன நடந்திருக்குன்னே பிரவுன் மணிக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார் தவிர்த்து அந்த இடத்துல கோவப்படுற மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிரவுன் மணி போனது விசாரிக்க மட்டும்தான், போய் சம்மந்தம் பேச போகவே இல்லை. அதுலேயும் சூப்பர் வந்து என்னென்னா, அந்த பழங்கள் வந்து நம்ம வாங்கிட்டு போகலன்னு சொல்லி திரும்ப ஆட்டோவில் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்கெட்சே சரியில்லை, ஃப்ரேம் ஒர்க்கே சரியில்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த இடத்துல எல்லாம் ஆங்கிளை திங்க் பண்ணி எடுத்துருக்கணும். ஏதோ அவசரமாக கதை எடுத்த மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் வைக்கணும், அந்த இடத்துல அங்கே ட்விஸ்ட் வைக்கணும். நம்ம ஹைலைட் பண்ணும்போது கோர்வையே வரல பாருங்கள். எல்லாமே வந்து உடஞ்சி போன பீஸு ஏதோ சேர்த்து வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களே, இந்த ரிவ்யூ இங்கேயோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு சுத்தமாக இந்த ரிவ்யூவில் வந்து இஷ்டமே இல்லை. ஃப்ரேமிங் ஒர்க்கே நல்லா இல்லை இந்த இடத்துல. பிரவுன் மணியோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் முத்துக்கிட்ட. பட் இது ஏதோ எங்கேயோ சுற்றி தொட்டு உடஞ்சி போன இடத்துலலாம் குதிச்சு வந்து அதுக்கப்புறம் கடைசியாக பிரவுன் மணி கிட்ட வந்து பேராஷூட்டில் லேண்ட் பண்ண மாதிரியான ஒரு கதை கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போயிருக்கணும். பார்க்கலாம் இனி வர சீனாரியோஸ் வந்து எப்படி வருதுன்ட்டு. ஸோ திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் டுடே. நாளைக்கு பார்க்கலாம் மக்கள் இங்கேருந்து.